السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله، لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله. هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب، من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل، ومن اعتز به عبادل، ومن طلب غناه ما قل. له الكبرياء والجبروت عز وجل. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பாரத அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹின் மன்னிப்பு என்கின்ற ஒரு அழகான தலையங்கம். நேற்றைய தினம் இறைவன் எந்த அளவு கோபக்காரன், அவன் தண்டிப்பதில் எவ்வளவு கடுமையானவன் என்கின்ற பாங்கையெல்லாம் பார்த்தோம். ஆனால் அன்பானவர்களே, வானத்தையும் பூமியையும் இறைவன் படைப்பதற்கு முன்பாகவே தனது அரிசில, தனது வீட்டின் வாயிலே அல்லாஹ் ஒன்றை எழுதி வைத்து விட்டார். இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய கருணை எனது கோபத்தை மிகைத்து விட்டது என்பதாக. அல்லாஹ் எந்த அளவு அவனை கோபக்காரன், தண்டிக்க கூடியவன் என்று சொன்னாலும் அந்த ரப்புல் ஆலமீன் கோபத்தை விடவும் தண்டனையை விடவும் அதீதமாக அவனுக்கு இருக்கிற உயர்தரமான பண்பாக இறைவன் வைத்திருப்பது அவனது மன்னிப்பை தான். ஏனென்றால் மஃபிரத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கிற குர்ஆனின் சுகபோகமான சுவனத்தின் ஆறுகளை உங்களுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று ரொம்ப சொல்கிறார். குர்ஆனில் 96க்கும் மேலான இடங்களில் இறைவன் தன்னை கஃபூராக அடையாளப்படுத்துகிறார். 5 இடங்களுக்கும் மேலாக தன்னை கஃபார் என்று அடையாளப்படுத்துகிறார். இறைவன் ஒரே ஒரு இடத்தில் தன்னை குர்ஆனில் இந்த பாங்கில் ஒரு வசனத்தை கூட நம்மால் காண முடியாது. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹ்மான் என்பதாக. ஆனால் குர்ஆனில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்னல்லாஹ், சில இடங்களில் ஃபஇன்னல்லாஹ், சில இடங்களில் அல்லாஹு கஃபூருர் ரஹீம், ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹு கஃபூருர் ரஹீம், வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று நெடுகிலும் பேசுகிறார். ஏன் அன்பானவர்களே ரஹ்மான் இங்கே வரவில்லை என்றால், ரஹீம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பான தோழர்களே, நாளை மறுமையில் உங்களது இரவு தொழுகையை வைத்து கொண்டோ, உங்களின் நோன்பை வைத்து கொண்டோ, உங்களின் ஜக்காத்துகளை வைத்து கொண்டோ, உங்களின் எந்த இபாதத்துகளையும் வைத்து கொண்டோ நாளை மறுமையில் உங்களால் சுவனம் நுழைய முடியாது. உடனே தோழர்கள் பதைப்போடு கேட்டார்கள், ஏனென்றா தண்ட உசுர கொடுத்து கொண்டிருந்தார்கள் மார்க்கத்திற்காக, தண்ட உயிரை அர்ப்பணம் செய்தார்கள்.
தன் உசுரை இழந்து, தன்னுடைய உடைமைகளை இழந்து, தன்னுடைய குடும்பம் குட்டியை இழந்து ஜிஹாதுக்கு போனாங்க. ஜிஹாத் ஒரு அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில உட்கார்ந்து சொல்றாங்க, உங்களை எந்த அமலை கொண்டு உங்களால சுவனத்திற்குள் நுழையவே முடியாது. பதறி போனாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ். உடனே கேட்டார்கள், சூசகமாக, ஏன் என்று கேள்வி அல்ல, இது உங்களுக்குமா என்பதாக. ஏனென்றால் இந்த உலகத்தில் இறைவனை சிறந்த முறையில் வழங்கிய ஒரு மிகச்சிறந்த ஆபித் என்றால், முதன்மையான ஆபித் என்றால் அது முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஏனென்றால் அவர் தான் கால் கடக்க தொழுது இருக்கிறார், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டார். அன்பானவர்களை, கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் தான் என்றார். என்னாலும் தான் நாளை மறுமையில் எனது அமல்களை கொண்டு சுவனத்திற்குள் நுழைய முடியாது. ஆனால் எனது இறைவனது கருணை எனக்கு முன்பே வாக்களிக்கப்பட்டு விட்டது. யா ரசூலல்லாஹ், அப்பொழுது யாருடைய அமல்களை கொண்டு அல்லது எதை கொண்டு சுவனத்திற்குள் நுழைய முடியும்? இல்ல ஐயதகம்மதனி அல்லாஹுர் ரஹ்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது இறைவனது கருணை இல்லாமலே தவிர உங்களால் சுவனத்திற்குள் நுழையவே முடியாது. இறைவனது கருணை நம்மேல் இல்லை என்றால் எவ்வளவு மலையளவு நன்மைகளை கொண்டு போனாலும், திஹாமா என்கின்ற மலையளவு நன்மை கொண்டு போனாலும், உஹது மலையளவு நன்மைகளை நாம் சேகரித்து கொண்டு போனாலும், அந்த நன்மைகளை நம்பி எடுப்பாக மறுமையில் நான் நிற்க இயலாது. மலையளவு நன்மை இருக்கிறது, சுவனத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைத்தால் ஆச்சரியமான விஷயம் இல்லை என்று எனக்கு நானே உயர்தரமான எண்ணத்தை கொள்வேனேயானால் நிச்சயமாக என்னை மாதிரியான ஒரு அறிவிலி உலகத்தில் இருக்க இயலாது. காரணம், அன்பானவர்களே, நமது அமல்களுக்கு வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளாக மாற்றப்படுகிற தன்மை நன்மைக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். நன்மைகள் மாற்றப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியான் திஹாமா என்கின்ற மலையளவு நன்மையை கொண்டு வந்து நிற்பான். தன்னை மிகப்பெரிய ஆபிதாக, தன்னை மிகப்பெரிய சுவனவாதியாக தன்னை கற்பனை பண்ணி கொண்டு முன்னிலையில் வந்து நிற்பான். நாளை மறுமையில் அல்லாஹ் அவன் வந்து நின்ற மாத்திரத்திலேயே அவனுடைய நன்மைகள் திஹாமா என்ற மலையளவு இருந்தாலும் பரத்தப்பட்ட புழுதியாக மாற்றப்பட்டு விட்டது. காரணம் என்ன தெரியுமா அன்பர்களே? சஹாபாக்கள், சஃப்வான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யார் இது? இவர் என்ன செய்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோடு இரவு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான், உங்களோடு தோல் நின்று தோல் உரசி கால் உரசி உங்களோடு நின்று தொழுதவர்கள் தான், ஆபிது தான், வணக்க வழிபாடு நிறைவேற்றக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு தனிமை ஏற்பட்டு விட்டால், தன்னை காண்கிறவர்கள் இல்லை என்கின்ற தருணம் அவர்களுக்கு வயப்பட்டு விட்டால், அல்லாஹ் எதையெல்லாம் வெறுக்கிறானோ அவைகளையெல்லாம் சற்றென கூட குற்றுணர்வு இல்லாமல் இறைவனுக்கு முன்பாக அதை நிகழ்த்துவார்கள். அப்படியாவுடைய நன்மைகள் பரத்தப்பட்ட புழுதிகளாக மாற்றப்படும். அன்பானவர்களே, அப்போ எந்த நன்மையை கொண்டு நம்மளால போக முடியும் சுவனம்? இது எதற்கு? அப்ப எதுக்கு நன்மை? என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்குகிறானா என்று பார்க்கிறான் இறை. என் பக்கம் நெருங்கி வருகிறானா? எனது தயவு அவனுக்கு தேவைப்படுகிற நிலையை அவன் ஏற்படுத்திக் கொள்கிறானா? நான் சொல்லுகிற விடயங்களில் கட்டுப்பட்டு நடக்கிறானா? அல்லது என் எல்கைகளை மீறுகிறானா? வேண்டும் என்று மீறுகிறானா? அல்லது மீறிவிட்டு திரும்பி வருகிறானா என்று பார்ப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மிக பெரும் சந்தோஷப்படுகிறான். எப்போது தெரியுமா? ஒரு அடியான் பாவம் செய்கிறான், பாவம் செய்துவிட்டு இல்ல அத்தாப, தாப என்றால் அவன் மீண்டு வருகிறான்,
திருப்பி பாவங்களை, ஹுதூதுகளை, இறைவனது வரம்புகளை எல்லாம் மீறி பாவம் செஞ்சு போட்டு திருப்பி மீண்டு வந்து என் இறைவன்லாம் என் பாவத்தை மன்னிப்பா, அவன் தான் என் பாவத்தை மன்னிப்பானே, இவெல்லாம் பாவத்தை மன்னிக்க கூடியவன் அப்படின்னு எண்ணி மீண்டு வந்து என்னிடத்துல மீண்டு பாவ மன்னிப்பு கேட்கிறான், குற்றத்தை உணர்றா, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வாக்கெடுத்து விட்டு இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். இந்த 3 தருணத்தையும் ஏற்படுத்துகிறான். தாபக்கும் கஃபரக்கும் அஃபுவுக்கும் வித்தியாசம் உண்டு, ஆனால் எல்லாமும் ஹாதா சவா, அர்த்த ரீதியில் சவா, அர்த்த ரீதியில் சமமானவை. ஆனால் கருத்து ரீதியாக மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வேறுபாடுகள் உண்டு. கஃபர என்றால், இஸ்திக்ஃபார் என்றால் அல்லாஹ்விடத்தில் மீண்டு மீண்டு வருவது. மீண்டு வருவது என்றால் பாவங்களை ஒப்படைத்து பாவங்களை மன்னிக்க சொல்வது. ஆனால் தாப என்பது தான் அடிப்படையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் பக்கம் ஒரு அடியான் மீண்டு கொண்டே இருப்பான், மீள்வது தான் அவனுடைய நிலையாக இருக்கும். அதற்கு தாப என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவன் மன்னிப்பு கேட்பான். இப்படியாக இறைவா, நான் செய்தது தப்பு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன், என்னுடைய இந்த பாவத்தை நீ மன்னித்து விடு. இந்த 3 கேட்டகரியில இந்த 3ஐயும் வரிசைப்படுத்தி அவன் ஒட்டுமொத்தமாக மன்னிக்காமல் எப்படி விடுவேன்? அல்லாஹ் திருப்பியும் அதே போல மன்னிக்கிறான். திருப்பி வருகிறான், திருப்பி மன்னிப்பு கேட்கிறான், திருப்பி வருகிறான், திருப்பி மன்னிப்பு கேட்கிறான். கடைசியா ஹதீஸ் முடிகிறது. அவன் இப்படியே மீண்டு மீண்டு வந்த பிற்பாடு அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் பாவ மீழ்ச்சி அறிந்து கொள்வேனே என்கின்ற அசால்ட் எவனிடம் இருக்கிறதோ. ஏனென்றால் இன்னல்லாஹ் யஅலமு பிமா ஃபிஸ் சுதூர், ரப்பு கல்பு அறியக்கூடியவன். பல போராட்டங்களை நகர்த்துகிறேன், தனிமையில் நான் இந்த பிழையை செய்து வருகிறேன், இந்த பிழையை இனிமேல் செய்யவே மாட்டேன் என்று முடிவெடுக்கிறேன். ஏதோ ஒரு தருணத்தில் அந்த முடிவை நான் எடுத்து மீறி செய்து விடுகிறேன். பல போராட்டங்களுக்கு மத்தியில் நான் எவ்வளவு முயன்றும் செய்து விட்டேன். கண்ணீர் விடுகிறேன், குற்ற உணர்வு வருகிறது, இறைவனிடம் மன்றாடுகிறேன், பாவ மீழ்ச்சி அடைகிறேன். அடைந்த பின்னால் இறைவன் மன்னிக்கிறான். குற்ற உணர்வு இல்லை, வெட்க உணர்வு இல்லை, கூச்ச உணர்வு இல்லை. அசால்ட்டாக சர்வசாதாரணமாக பாவங்களை நான் அரங்கேற்றினால் அவனும் இவனும் சவா கிடையாது, சமம் கிடையாது. அன்பானவர்களே, அதுபோல மிக முக்கியமான விடயத்தை கவனியுங்கள். நாளை மறுமையில் ஒரு மனிதர் வருவார். அவர் மிக பெரும் ஆபிதாக இருப்பார். அஞ்சுகிற காரணத்தினால் அந்த பையனை, அந்த பொடியனை, அந்த இளைஞனை பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ செய்கிறது பிழை, உன்னை படைத்த இறைவன் இருக்கிறான், அவன் போல் நீ மீள வேண்டும், அவன் போல் நீ சரியான முறையில் ஆபிதாக இபாதத் செய்ய வேண்டும், அவனை முறையாக வணங்கிட வேண்டும் என்று பார்க்கிற போது இன்னும் கூடுதலாக மார்க்கத்திற்கு முரணாக, இறைவனுக்கு முரணான செயலை செய்கிறார். அவர் கோபத்தோடு அந்த இளைஞனை பார்த்து சொல்லிவிட்டார். என்ன வார்த்தை தெரியுமா? நம்மட வாழ்நாளில் யாரையும் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. உலகத்தில் இதைவிட மோசமான கெட்ட வார்த்தை அல்லாஹ் மத்தியில இல்லவே இல்லை. எந்த அளவுக்கு அவர் ஆபித்னா யாரு? முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் இருக்குதே, இஸ்திகாமத்தோடு இருந்தவர். முத்தகீன், முஃமினீன், முஹ்சினீன் என்று எந்த பட்டத்தில் அவர் வைக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லி விடுகிறார்? இந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறார். நீ இப்படியே தட்டழிந்து திருந்தி கொண்டிருந்தால் கேட்கிறான், அந்த ஆலிமை கேட்கிறான், என்ன பிரச்சனை, அவனை ஏன் இப்படி சொன்னாய், என்ன நடந்தது? இறைவா, நான் இப்படி அவன் இன்னென்ன சேட்டை பண்ணினான், நீ சரியாகிவிடு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தேன், அவன் திருந்திய பாடு இல்லை, இப்படி செய்தால் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று நான் சொன்னேன். அவன் ஒன்னும் பேச மாட்டான். அந்த சேட்டக்கார பையன் சொன்னல்ல, அவன் சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான் அந்த அந்த ஆபிதை பார்த்து, எனது கருணையில், எனது கருணையின் உரிமையில் கை வைப்பதற்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தார்? எனது அடியானை நான் மன்னிக்க மாட்டேன் என்கின்ற எனது உரிமையில் கை வைப்பதற்கு நீ யார்? இவனது பாவங்களை நான் மன்னித்தேன்,
உன்னுடைய நன்மைகளை அளித்தேன், நீ நரகம் போ, நீ சுவனம் போ என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிவிடுவார். அன்பானவர்களே, ஏன் இந்த பாய்க்கு நேர்வழிக்காக நீங்கள் பேசுகிறீர்கள்? இந்த பையன் திருந்திடுவானா? இவனுக்கு ஹிதாயத்து வந்துடுமா? இவனுக்கு நேர்வழி கிடைச்சிருமா? எத்தனையோ பேர் சொல்லி இவன் திருந்தலையே, நீங்க சொன்னா திருந்திருவாங்களா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க பாய், நேரத்தை தொலைக்காதீங்க பாய், மூச்சை தொலைக்காதீங்க பாய். அந்த சமூகத்தை விடுங்க பாய், அந்த பையனை விட்டுருங்க பாய், அந்த பெண்ணை விட்டுருங்க பாய், அவட்ட ஒன்னும் சொல்லாதீங்க, திருந்த மாட்டா. சாதாரண வார்த்தை இல்லை. மன்னிப்பதும் பொருந்தி கொள்வதும் இறைவனது கரத்தில் இருக்கிறது. அப்படி இருப்பதினால் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அல்லாஹ் நேர்வழிப்படுத்தி இருக்கிறார். ஒரு கால் இந்த ஹிதாயத்தை என்னை அல்லாஹ் செவிமடுக்க விடாமல் தடுத்திருந்தால், எனது கல்வியில் அல்லாஹ் முத்திரையிட்டிருந்தால், எனது செவியில் அல்லாஹ் முத்திரையிட்டிருந்தால் இது ஊடுருவிருக்குமா? யாருடைய அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் என்பதா? அல்லாஹ்வுடைய கருணையில், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தில் யாரும் கை வைத்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு செய்தி. சுப்ஹான ஜல்ல வ அலா. ஒரு வயதான முதியவர், மிக வயது, குச்சியால் தான் அவரால் ஊண்டி வர முடிகிறது. பிறந்த போது 4 கால்கள், வளர்ந்த போது 2 கால்கள், திருப்பி 3 கால்கள், திருப்பி 8 கால் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அடுக்கடுக்காக 3 காலை ஊண்டி வருகிறார், குச்சியை ஊண்டி வருகிறார். எந்த அளவுக்கு வயதுக்காரர் என்றால் அவருடைய புருவ முடி வரைக்கும் நரைத்து போயிருந்தது, புருவ முடி வரையிலும் நரைத்திருந்தது. அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார். யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதர் உலகத்தில் அவர் செய்யாத பாவங்கள் என்று ஒண்ணுமே இல்லை. சிறு பெரு பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். எந்த அளவுக்கு யா ரசூலல்லாஹ், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவருடைய பாவத்தை பங்கு வைத்து கொடுத்தால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக அழிந்து போவார்கள். அந்த அளவுக்கு கடுமையான பாவத்தை செய்திருக்கிறார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் இவரை மன்னிப்பானா அப்படின்னு கேட்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்தார்கள் யாரை பற்றி இவர் கேட்கிறார். நீங்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். என்னை நபியாக ஏற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது. யா ரசூலல்லாஹ், என்ன சொல்கிறீர்கள்? உங்களது எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். உங்களது எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிட்டார். நான் இறைவனுக்கு எவ்வளவோ மோசமான விஷயங்களை செய்திருக்கிறேன். அவர் எங்களது கண்ணை விட்டு மறைகிற வரையிலும், தூரத்தில் மறைகிற வரையிலும் தக்பீர் முழங்கிக் கொண்டே போனார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட எனது ஈரக்கொல அடியார்களே, அழகா இருக்கு, எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில், அல்லாஹ்வுடைய கருணையில், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தில் நீங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். மன்னிக்கக்கூடியவன் அவன் பால் மீளுகிறானா என்று பார்க்கிறான். அது மட்டும்தான் அவனுக்கு தேவையானது. அஞ்சுகிறேனா, அவனை நேசிக்கிறேனா, அவன் பால் மீண்டுகிறேனா, அவனை நினைத்து பார்க்கிறேனா, எனது ரப்பு எவ்வளவு மிக கருணையாளன், அவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறேன் என்பதை தாண்டி அவன் என்னை தண்டித்து விடுவான் என்கின்ற எண்ணம் அல்ல, அவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறேன். இவ்வளவு அழகாக அழைக்கிற எனது ரப்புக்கு நான் எவ்வளவு மோசடி செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள்,
உலகத்தில் ஒருவர் இஸ்திக்ஃபார் செய்தால், மன்னிப்பு கேட்டால் இறைவனிடத்தில் என்ன நடக்கும் என்கின்ற அற்புதத்தை நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக உலகத்தில் எவ்வளவு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதற்கு ஒரு உவமையான ஒரு வரலாற்றையும் உண்மை வரலாற்றையும் சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக இதே துணியோடு இந்த ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய கோர நிலை என்னங்கிறதை எல்லாம் பார்த்தோம். அப்படியான அந்த கோர சம்பவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். ஒரு அடியானை அல்லாஹ் பார்ப்பான், அந்த அடியானை அல்லாஹ் அழைப்பான். தனது மற்ற அடியார்களுக்கு ஒரு திரையை அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த திரைக்குள் ஒரு அடியானை அல்லாஹ் அழைப்பான். திரைக்குள் வந்து நிற்பார் அந்த அடியான். அல்லாஹுக்கும் அவனுக்கும் தான், வேறு யாரும் அங்கே நடுவில் இல்லை. முன்னிலையில் ரப், அந்த பக்கம் அவன். அல்லாஹை காண முடியாது. அல்லாஹ் தனியாக கூப்பிட்டா, 4 பேருக்கு மத்தியில் ஒரு ஆளை மட்டும் தனியாக கூப்பிட்டா, திடீர்னு கூப்பிட்டா லேசாக மனுஷருக்கு மத்தியிலே பதப்பதை போகிறோம். ஏன் கூப்பிடுறாரு? அவர் பெரிய ஆளாக இருக்க வேண்டாம். திடீர்னு யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டா திடீர்னு பதப்பதைப்பாகும். அங்கே சும்மாவே இல்லை, திடுக்கிற சம்பவங்கள் நடந்து முடிஞ்சு பயங்கரமான கோர நிலைகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த தருணம் அது. வான்னு கூப்பிடுறான். அல்லாஹுக்கும் அவனுக்கும் தான். அல்லாஹ் இருக்கிறார், அவர் நிற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அதாரிஃபு தம்பன் கதா, ஓ மனிதா நல்லா இருக்கியா, கவா கவா, அதாரிஃபு தம்பன் கதா, இந்த பாவத்தை செஞ்சிருக்கிய ஞாபகம் இருக்கா? யா அல்லாஹ் செஞ்சிருக்கேனே. நம்மை தண்டிப்பதில் அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நம்மை தண்டிப்பதில், நமது இரத்தத்தை பார்ப்பதில், நமது கண்கள் பிடுங்கப்படுவதில், நமது கால்கள் டெக்னாலஜி அன்றைக்கு வரலை. வெறுமனே குரல் கேட்கலாம், வெறுமனே அவர் இவ்வளவு பெரிய இமாம் என்கின்ற மிகப்பெரிய நுட்பவாளர் என்கின்ற தகவல் தெரிந்திருக்கலாம். ஆனால் அவருடைய முகம் பலர்களுக்கும் தெரியாது. ஒரு பள்ளியில் இதுபோல அவரை உரையாற்றிடவும் பாடம் எடுத்திடவும் ஒரு நாளைக்கு அழைப்பிடல் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வந்து எடுக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு விடப்படுகிறது. யாரை? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு இமாம், மிகச்சிறந்த இமாம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசாயி போன்ற பெரும் பெரும் உலமாக்களுடைய மூத்த குடி இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ். இவர்களிடம் கல்வி கற்றவர்கள் யாவர்? ஹிஜ்ரி 100களில் 200களில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு மேதை. முஸ்னத் அஹ்மத் என்கின்ற பெரும் நபிமொழி தொகுப்பு எழுதியவர். இன்றைக்கு தமிழாக்கத்தில் 25,000க்கும் மேலான ஹதீஸ் தொகுப்பு இருக்கிறார். 25,000 ஹதீஸ். ஆனால் முகம் தெரியாது, ஓரமாக படுத்து கிடந்த இமாம் அஹ்மதை எழுப்பாட்டுகிறார். வெளியே போய் படுங்கள், பள்ளி பூட்டப்பட வேண்டும் என்பதா. அவர் வெளியே போகிறார். நான் தான் அஹ்மத் என்று சொல்லியிருந்தான் நடுநடுங்கி போயிருப்பார். அவருடைய பவரை அங்கே பயன்படுத்துறா. இமாம் அஹ்மத் வந்திருக்க, என் முகம் தெரியலையா, என் குரல் தெரியலையா, ஆனால் நான் எவ்வளோ சீன் போடுறேன், என் குரல் தெரியலையா, என்ன தெரியலையா, நான் ஃபேமஸான ஆளாச்சே அப்படின்னு சீன் போடுறேன். எங்கே போய் சொல்லையா, எல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். வெளியே போய் படுங்கன்ட்ட. அப்படியா, சரின்னு வெளியே போய் பள்ளி வாசனுடைய நடையில் படுக்கிறார். வாசல்ல அந்த படியில் படுக்கிறாரு. அவர் கொண்டு வந்த எந்த உபகரணமும் இல்லை, தண்டை இருக்க ட்ரெஸ்ஸை இழுத்து அப்படிங்கிறான். என் கடை ஃப்ரீயாக தான் இருக்குது, நாங்கள் இப்போ தான் அந்த ஹுபுஸ் செய்யணும், ரொட்டி செய்யணும், ரொட்டியான ஹுபுஸ் ரொட்டி செய்கிற வேலை எனக்கு. நான் ரொட்டி சுடுறதுக்காக இந்த பேக்கரி தான் ஏத்தாப்பில் இருக்குது, அங்கே உள்ளே கொஞ்சம் நீங்கள் சௌரியமாக படுங்க, கொசுக்கடியில் ஏன் படுக்கிறீங்க, உள்ளே வாங்க, ஏதாவது அற்புதத்தை கண்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இவர் மார்க்க மேதை, குர்ஆனில் நூஹ்ல இந்த வசனம் இருக்குது, ஏதாவது அற்புதம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த தப்பாக் சொல்கிறாரு, அந்த பேக்கரி கடைக்காரர் சொல்கிறாரு, ஆமாம் நிறைய கேட்குறார் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ். உடனே சொல்கிறார் அவர், இந்த ஊர்லேயே ஏன் இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த ஆலிம்டா அது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா தான். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தான். உடனே பள்ளிவாசலுக்குள்ளேருந்து வெளியே போய் படுங்கன்னு சொல்லும்போது நான் இமாம் அஹ்மதுன்னு சொல்லலை, இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா.
படியில் படுத்து கடவுட்ட பரிதாபம் பார்த்து பச்சாபம் பார்த்து ஒரு ஆள் வந்து எந்திங்க கொசு கடியாக்குது வாங்க கடை எல்லா வளங்களும் உனக்கு கிடைக்கும்னு சொன்னான். நம்ம அவர்களை விட ஒரு அளவு கம்மியான பாவம் செய்யக்கூடியவளா இருந்தா இந்த இஸ்திக்ஃபார் நம்மளோட வாழ்க்கையில பெரிய பிரதிபலிப்பு அமைக்காதுன்னு நம்ம நம்பேலுமா? திரை நீக்கப்படுகிறது, அல்லாஹுவை பார்க்கிறார். இன்ஷா அல்லாஹ் அந்த முழுமதியான ரப்பு முகத்தை இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக காண. நான் பாவம் இழைக்கக்கூடியவன் தான், நான் தவறு இழைக்கக்கூடியவன் தான், நான் இறைவனுடைய விடயங்களுக்கு மாறு செய்யக்கூடியவனாக நான் நம்பிக்கை கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுகும், உங்களை யாரும் மரணிச்சிட வேண்டாம், ஹத்த